டேய் மனு, இங்க பாரு, வளர்மதி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா. அப்ப கூட ராணி ஜெயிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். நடந்த சம்பவத்துக்கெல்லாம் நீ தாண்டா சாட்சி. உங்க அம்மா கோவப்பட்டு என்ன ஏதாவது சொன்னா கூட நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுடா. அடப்போய அக்கா வந்து என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு நினைச்சாலே பயமா இருக்குடா. இங்க பாரு தமன்னா, முறைக்காத. இதுக்கப்புறம் அந்த ராணியை நாம ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் அவன் ஜெயிக்கிறதும் நாம தோக்குறதும் வாடிக்கையாதானே நடந்துகிட்டு இருக்கு. சித்தப்பா, நானே செம்ம கடுப்புல இருக்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. தமன்னா, இப்ப அவர் மேல எதுக்கு நீ கோவப்படுற? அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த செங்காடுக்குள்ள யாரு போனாலும் திரும்பி வரவே முடியாது. அது செங்காடே இல்ல, அந்த ராணிக்கு சுடுகாடுன்னு இதோ இந்த மந்திரவாதி தானே சொன்னாரு. நானும் அதை நம்பிட்டு தான் இருந்தேன். கடைசியில பார்த்தா அவ எங்க இருந்தோ அந்த கரண்ட பூவை எடுத்துட்டு வந்து சித்தார்த்த மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையும் காப்பாத்திட்டா. போச்சு, எல்லாம் போச்சு. தோத்ததுதான் மிச்சம். நிறுத்துங்க. உங்களுக்கு என்னோட சக்தி என்னன்னு தெரியாம நீங்க பாட்டு உளறிக்கிட்டு இருக்கீங்க. கறந்த பூவை அந்த ராணி எடுத்துட்டு வந்துட்டா இனிமேலும் அந்த எல்லாத்துலயும் ஜெயிப்பான்னு அர்த்தம் இல்ல. இந்த உலகத்துல உண்மையான வெற்றிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சு நிம்மதியா இருக்கிறது தான். இந்த குடும்பத்தை காப்பாத்த ராணி இன்னைக்கு பட்டாலே ஒரு பாடு. அதை விட இனிமேதான் அதிகமா பட போறா. அவளை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். உங்களை மாதிரிதான் சாமி நாங்களும் நம்பணும். ஆனா கடைசியில அந்த ராணியை தான் எதுவுமே பண்ண முடியலையே. நீங்க அனுப்பின அந்த சித்திரக்குள்ள நானும் சரி, மத்த விஷயங்களானும் சரி, அந்த ராணியை தான் ஒண்ணுமே பண்ண முடியலையே. என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு அந்த சித்திரக்குள்ள தான் திரும்ப ஓடி வந்துட்டாரு. இதுக்கு மேல என்னத்த பண்ண போறீங்க? எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் யார்த்தையே பார்க்க போறேன்னே எனக்கு தெரியல. தமன்னா, இப்பதான் நம்மளோட உண்மையான நிலைமையை நீ புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பேசியிருக்க. அந்த ராணியை கொல்றதுக்கு இதுதான் கடைசி சந்தர்ப்பம்னு அம்மா உனக்கு வார்னிங் கொடுத்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நாம பண்ண எல்லா பிளானும் சொதப்பியாச்சு. இதுக்கு மேல என்ன ஆகணும்? ஒரு நிமிஷம் நீங்க பேசுறதை நிறுத்துறீங்களா? நிறுத்தி தானே ஆகணும். இதுக்கு மேலதான் வேற எந்த வழியுமே இல்லையே. நீங்க பயப்படுற மாதிரியான ஒரு விஷயமே இல்ல. என்கிட்ட 1000 சக்தியில ஒரு சக்தி தான் அந்த சித்திரக்குள்ள. அவன் பயந்துட்டா ராணி ஜெயிச்சதா அர்த்தமா? அந்த ராணி கொண்டு வந்த அந்த கரந்தை பூவோட வீரியம் ஒரே ஒரு முறை தான் செயல்படும். ஆனா இந்த கமண்டலம் எத்தனை நாள் சுடுகாடுல தவம் பண்ணி எத்தனையோ சக்திகளை சித்தி பண்ணி வச்சிருக்க. அதெல்லாம் முக்காலம் செயல்படும். இனிமே ராணியோட முகத்துல சிரிப்புன்னு உன்னை பார்க்கவே முடியாது. தூக்கம் வரும், ஆனா அவளால தூங்கவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து சாகக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. என்ன தோக்கடிச்சவங்களை தோக்கடிக்காம அவங்கள இந்த உலகத்தை விட்டு அனுப்புனதா சரித்திரமே கிடையாது. போ, நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். இல்ல மந்திரவாதி, அந்த ராணியோட கதையை முடிக்காம என்னால இந்த வீட்டுக்கு போகவே முடியாது. அப்படி நான் போனா என் அத்தை கேட்கிற கேள்விக்கு தூக்கம் அடிக்கிட்டு தொங்கலான்னு இருக்கும். தமனா, உன்னை இங்க இருந்து போன்னு சொன்னேனே தவிர வீட்டுக்கு போன்னு நான் சொல்லவே இல்லையே. சித்தார்த், இது நம்ம வீட்டுக்கு போற வழி இல்லையாப்பா? எங்கேயோ வழி மாதிரி போய்கிட்டு இருக்க போல. என்னப்பா சித்தார்த், தாத்தா உங்ககிட்ட தானே கேக்குறாரு. நீயே ராணியை பாக்குற. என்ன ராணி, சித்தார்த் எங்க போறான்னு உனக்கு தெரியும்ல? சரி, இப்ப நம்ம எங்க போறோம்? என்ன சித்தார்த் சொல்ல வேணாம்னு சொல்லிருக்கானா? யாரு? நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருப்பனா? இங்க வில்லியே இவதான். இவளை எல்லாரும் நம்புறீங்க, ரொம்ப ஓவர் தான். டேய் சித்தார்த்,
நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்க 2 பேரும் இப்படி சைலண்டா வந்தா என்னடா அர்த்தம்? தாத்தா கொஞ்ச நேரம் அமைதியா இயற்கையை ரசிச்சுட்டு வாங்க, இல்ல பாட்டு கேட்டுட்டு வாங்க. அதுவும் இல்லையா நல்லா தூங்கின்னு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போய் சேர வேண்டிய இடம் வந்துரும். அப்போ நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்குள்ள என்னத்துக்கு இவ்ளோ அவசரப்படுறீங்க? இதுக்கு நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். அதானே. வீட்டுக்கு போக வேண்டானா வேற எங்க போறது? ஓ ஓ. இந்த ரகசியம் உனக்கு மட்டும்தான் கேட்கும். அது உனக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதும். மத்தபடி உன் கண்ணு முன்னாடி நடக்கும்போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. குறிப்பிட்ட நேரம் வரும்போது இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா போதும். இதுக்கப்புறம் நீயும் நானும் பேசுறது அவங்களுக்கு கேட்கும். என்ன விஷயம் தமன்னா? என்ன சொன்னாரு? தமன்னா பக்கத்திலே தான் நானும் இருக்கேன், மாமாவும் இருக்காரு. எங்க 2 பேருக்கு அதுலயும் எதுவுமே விழலையே. அப்படி என்னதான் சொன்னாரு சொல்ல? என்ன சாமி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தெரிய வேண்டிய நேரத்துல உங்க எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ நீங்க கிளம்பலாம், நானும் கிளம்புறேன். எங்க எங்க அவரு? ஆளே காணோம். என்ன தமன்னா போயிட்டாரு? ஆமா தமன்னா, அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லலையே. தமன்னா இங்க ஏதோ நடந்திருக்கு. இங்க நானும் மாமாவும் இருந்தோம், ஆனா எங்க 2 பேர் காதுல விழலையே. உனக்கு ஏதோ கேட்டிருக்க மாமா. உங்களுக்கு எனக்கும் தான் மாமா கேட்கல. அப்படியா? ஏதாவது சொன்னாரா? ஆமாங்க, எதுவும் கேட்கல. ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா என்ன சொன்னார்னு இவகிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. ராணி, உனக்கான நாளை குறிச்சாச்சு. இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ராணி, நல்லா இருக்கிறியாம்மா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வாங்கம்மா. நல்லா இருக்கிறேம்மா. வாங்க தம்பி. வாங்கப்பா, வாங்க. வணக்கம்மா வேணே. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஏ ராணி, நான் உனக்கு போன் பண்ண விஷயத்த அப்பா கிட்ட சொல்லலையா? என்னம்மா ராணி இது? கிருஷ்ணவேணி உனக்கு ஃபோன் பண்ணாளா? ஆமா தாத்தா. அம்மா ஃபோன் பண்ணி மல்லிகாக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுக்குது, என்னால நேர்ல வந்து சொல்ல முடியல. தாத்தா, பாட்டி, தாடிகாரன் இப்படி வீட்ல இருக்கிற எல்லாராண்டியும் சொல்லி அவங்கள கூட்டினுவான்னு சொன்னாங்க தாத்தா. கார்ல வரும்போது நாங்கெல்லாம் எங்க போறோம்னு கேட்டப்ப நீங்க 2 பேரும் வாயே திறக்கலையாம்மா? அதுவா பாட்டி, கொஞ்ச நாளா இச்சாதாரியாண்ட மல்லு கட்டி நின்றோம். அப்புறம் ஒரு வழியா அதை அடக்கிட்டோன்னு நினைச்சப்போ அதோட சாபம் அது இதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போனா எல்லாருக்கும் அதே நினைப்பு, அதை பத்தியே பேசுவோம். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு நின்றப்போ அப்பதான் அம்மா ஃபோன் பண்ணாங்க. சரி உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் தாடிகாரனாண்ட மட்டும் சொல்லி இங்க கூட்டின்னு வர சொன்னேன். எனக்கு மட்டும் கார் ஓட்ட தெரிஞ்சிருந்துச்சு, தாடிகாரனுக்கும் இந்த விஷயம் சர்ப்ரைஸா தான் இருந்திருக்கும். பாத்தீங்களா தாத்தா, இவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டிரைவர். யோ மேயால் மேதாயா சொல்றேன். எனக்கு மட்டும் கார் ஓட்ட தெரிஞ்சிருந்துச்சு, உன்னாண்ட கூட இந்த விஷயத்த சொல்லிருக்க மாட்டேன். உங்க எல்லாரையும் நானே இங்க கூட்டின்னு வந்திருப்பேன். என்னம்மா இது? இத அங்க வச்சே சொல்லிருந்தா மல்லிகாக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமாம்மா. எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு மல்லிகாக்கு ஷாக் கொடுத்துட்டியம்மா. அப்பா, நீங்க எல்லாம் வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். வாங்க உள்ள போலாம். வாமா ராணி, வாங்க வாங்க தம்பி. உட்காருங்கம்மா, உட்காருங்கப்பா, உட்காருங்க. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கம்மா. அக்கா, மல்லிகா வா.
நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். முகத்துல நல்ல கலை வந்துச்சு. மேடம் எப்படி மேடம் இருக்கீங்க? மேடம்மா என்ன மேடம்னு சொல்றீங்க? அவளை அண்ணின்னு கூப்பிடுங்க. ஐயோ அவங்களுக்கு மேடம்னு சொன்னாதான் பிடிக்கும். என்ன ராணி ஒருத்தரையும் விட்டு வைக்கிறது இல்ல, எல்லாரையும் மிரட்டுறது. யோ என்னய்யா நீ இப்படி கேக்குற? இவங்க கல்யாணத்தை சொன்னது அத்தை ஞாபகம் வச்சு இப்படி பேசுறாரு. தம்பி மல்லிகா, 2 பேரும் பாட்டி தாத்தா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க தம்பி, வாமா ஆமா வாங்க, கால்ல விழுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்க. சீக்கிரமா ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்து நீங்க நீடூழி வாழணும். அம்மா உட்காருங்கம்மா. இருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சரிம்மா. வளரு, அப்பா. தமன்னாக்கு ஃபோன் பண்ணி நாம இங்க வந்திருக்கோங்கிறத ஃபோன் பண்ணி சொல்லிடுமா? சரிங்கப்பா. அப்படியே அவங்க எல்லாரையும் இங்க வர சொல்லிடு. சாவித்திரி எப்படி ஊர்ல இருந்து வந்திருக்க மாட்டா, அவங்கள ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லிடுமா? சரிங்கம்மா, இதை ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். பண்ணு. தமன்னா, ரகுவரம் மாமாவை நீ எங்கேயோ அனுப்பி வச்சிருக்க. எங்க அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்ல. அவர் ஒரு முக்கியமான வேலையை அமைச்சிருக்கேன். எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறியோன்னு தோணுது. எல்லாம் எனக்கு தெரியும் மனு, நான் பாத்துக்கிறேன். தமன்னா, அந்த மந்திரவாதி இப்படி சொதப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்னன்னா அவ்வளோ பில்டப் கொடுத்து பேசின, ஆனா காரியத்துல ஒன்னும் காணும். 1 2 3. ஏய் என்ன தமன்னா, நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க. மனு, இப்ப நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட இருந்து எனக்கு போன் வரும் பாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வீட்டுக்கு போறதும் இல்ல. ஏய் என்ன நீ சொன்ன மாதிரியே வீட்ல இருந்து போன் வந்திருக்கு. வளர்மதியத்தை கூப்பிடுறாங்க. சரி என்னன்னு கேளு. சொல்லுங்க சித்தி. தமன்னா, நாங்கெல்லாம் இப்ப பொம்மி வீட்ல இருக்கோம். என்ன விஷயம் சித்தி? திடீர்னு எல்லாரும் அங்க போயிருக்கீங்க? அதுவா, பொம்மி தங்கச்சி மல்லிகா இருக்கால, அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதனாலதான் நாங்க நேரா இங்க வந்துட்டோம். நீயும் மனவும் கிளம்பி இங்க வந்துருங்க. சரியா? சரி சித்தி, நாங்க வந்துடுறோம். ஓகே. எப்படி தமன்னா, வீட்ல இருக்கிறவங்க கால் பண்ணுவாங்கன்னு சொன்னா அதே மாதிரி கால் வந்திருக்கு. மனோ, இனிமே நடக்க போறதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்க போகுது மனோ. சரி தமன்னா, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனா இந்த தடவையாவது அந்த ராணி கிட்ட நாம தோத்து போகாம இருக்கணும். நீயும் அந்த மந்திரவாதியும் என்ன பேசுனீங்கன்னு தெரியாது. மாமா எங்கன்னு கேட்டா முக்கியமான வேலையை அமைச்சிருக்கேங்கிற. அம்மா திரும்பி வர்றதுக்குள்ள அந்த ராணியை கொன்னுட்டேங்கிற விஷயத்த மட்டும்தான் அவங்க கிட்ட சொல்லணும். அப்பதான் அவங்க மூஞ்சில முழிக்க முடியும். பார்த்துக்கோ. எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் மனோ. நடந்தா சந்தோஷம். தமன்னா ஏதோ பயங்கரமா ஆட்டம் ஆட முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஆண்டவா காப்பாத்துப்பா. போதும். போதும் போதும். ரொம்ப தர்ஷா கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா? மல்லிகா, இன்னும் கொஞ்சம் இதை நண்டு வைக்கவா? கொடுத்துட்டு நீ அங்க போய் உட்காரு போ. நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். இல்லக்கா பரவாயில்ல, நான் உங்க கூட சாப்பிடுறேன். நான் தான் சொல்றேன்ல, நீ போய் மாப்பிள்ளை பக்கத்துல போய் உட்காரு போ. போய் உட்காரு. சொல்றால போ. அம்மா, இது போடு. நாங்க போய் என்ன நீரு நீ பரிமாறு, நான் போய் பாத்துட்டு வரேன். பாத்துக்கோமா. வாங்க தம்பி, வாங்க. வணக்கம். வாமா தமன்னா, வாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அவ்வளவு பேர் சாப்பிட உட்காந்துருக்காங்க. நாங்க சாப்பிட சாப்பாடு இருக்குமா? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, வாங்க. நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோமா? சரி, நீங்க உள்ள போய் கை கால் கழுவிட்டு வாங்க. சரி. அம்மாடி ராணி, அதான் நான் வந்துட்டேன்ல, நீ போய் உட்காந்து சாப்பிடு, நான் உனக்கு பரிமாறேன். இல்லம்மா, நான் அப்புறமா உன் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏய் ராணி, இங்க நீ தான் நேரத்துக்கு சாப்பிடணும். நான் வேணா ஆண்டி ஹெல்ப் பண்றேன். நானும் ஆண்டியும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். நீ வந்து உட்காந்து சாப்பிடு. ஆமாமா, தம்பி சொல்றத கேளு. யோ, நீ முதல்ல சாப்பிடியா? நீ தான் பசி தாங்க மாட்ட.
அதுவும் நேத்து ராத்திரியில இருந்து எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நீ முதல்ல சாப்பிடு. சொன்னா கேட்க மாட்ட. நீ ரெட்ட உசுருக்காரி. நீ தான் சாப்பிடணும். சொன்னா கேளு. அத்த நீங்களும் உட்காருங்க. எல்லாருக்கும் நான் பரிமாறேன். தம்பி அவ உட்காருங்க. சாப்பிடட்டும். உட்காரு உட்காரு. ஆண்டி ஒரு நிமிஷம். ஆண்டி உட்காருங்க. இல்ல அட, தம்பி உட்காருங்கன்னு சொல்றேன்ல. நீ வாமா உட்காருங்க. வந்து உட்காரு, அவன் போடுவான். இல்லம்மா நீங்க எல்லாம் சாப்பிட்டதும் சாப்பிடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மாப்பிள்ளை தானே பரிமாறுறா. நான் பாத்துக்கிறேன். இந்தா. முதல்ல அவளுக்கு போடுங்க தம்பி. கொஞ்சமா போடுங்க தம்பி. போதும். ஐயோ டாடிகாரா. மச்சான் இங்க இவர் கொஞ்சம் சாப்பாடு வைங்க. சாப்பாடு மச்சான் இங்க வைங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ளைக்கு இல்லாமையா? உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஓகே. செம்மையா இருக்குல்ல? காரமாவும் இருக்கு. ம். மனு போலாம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு வேணி. இல்ல என்ன புது பொண்ணு? 4வது படிக்கும் போதுல இருந்தே உன்னை லவ் பண்றேன்னு பெருமையா சொன்னாரே மாப்ள. நல்லா பாத்துக்கிறாரா? சத்தியம் எல்லாம் பண்ணாரே உன்னை நல்லா பாத்துப்பேன்னு. எப்படி உன்னை கவனிச்சுக்கிறாரு? ஐயோ சித்தி, இவர் மட்டும் இல்ல, இவர் அப்பா அம்மா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. சரி, அப்படின்னா இந்த சந்தோஷமான நேரத்தை இன்னும் சந்தோஷமாக்கலாமா? அது எப்படிமா? ஆட்டம் பாட்டத்தோட தான். அத்த இப்ப யார ஆட சொல்ல போறீங்க? ராணிலாம் ஆடக்கூடாது. எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. ஆசைய பாரு. இப்ப யார் உன்னை டான்ஸ் ஆட சொன்னா? நீங்களா ஓல்டு ஜோடி நியூ ஜோடி ஆடட்டும். ஐயோ ஐயோ வேண்டாம் சித்தி, சரி, சரி. எனக்கு ஆட தெரியாது. எனக்கு தெரியாது. அதெல்லாம் மாப்பிள்ளை பக்கத்துல இருந்தா ஆடலாம். அதெல்லாம் தானா வரும். எந்திரி ஆடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஆடுங்க. வாங்க. வா வேண்டாம் சித்தி. ஆடுங்க. ஆடலாம். ஆடு. அம்மா, ஆடுங்க, ஆடுங்க. வேண்டாம்மா. என்னது? யாரோ அலற சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? இந்த நேரத்துல எல்லாரும் நல்லா தூங்கின்னு தானே இருப்பாங்க. இப்ப யாரு இந்த நேரத்துல போய் அழுதுன்னு இருப்பா? ஒருவேளை மல்லிகாக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவதான் இப்படி அழுறாளோ? சச்சா, இருக்காது. அந்த பையன் நம்ம மல்லிகாவை தங்கமா பாத்துக்கிறான். சரி, எதுக்கும் யாருன்னு போய் பார்க்கலாம்.
என்னது நம்ம வீட்ல எல்லாரும் தூங்கின்னு தான் இருக்கிறாங்க, யாருமே அழலையே. யாரையுமே காணுமே. இங்கிருந்தா சத்தம் வர மாதிரி இருந்துச்சு, ஆனா யாரையுமே காணோம். யார் இந்த நேரத்துல நம்ம வீட்டு வாசல்ல நின்னு அழுது நிறுகிறாங்க? போய் பாப்போம். அம்மா, யார்மா நீ? நில்லு. அம்மா நில்லுமா. அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா. நில்லுமா, போய் நேருற.